வலயம் பிறழ முடி தயங்க மணி குண்டலம் இளவையில் எரிப்ப சிலையும் கையும் வலந்துகள் போர்க்கவசமுமாய் கையில வில்லு அம்பு போர்க்கவசம் எப்படி வந்தானா கொலை வேன் சிங்க குருளை ஒன்று பொலங்குந்தின் அப்புறத்து குதிப்ப போல் வீரமிக்க ஒரு சிங்கக்குட்டி மலையிலிருந்து அந்த பக்கம் குதிக்கிற மாதிரி அந்த அக்னியிலிருந்து தலைவன் மனம் கழிக்க தனையன் ஒருவர் தடந்தேரில் தோன்றினான். அந்த நெருப்பிலே இருந்து வில்லோட அம்போட வீரத்தோட வாதோலயத்தோட மார்பிலே கவசத்தோட ஒரு சிங்க குட்டி மாதிரி ஒரு பிள்ளை தோன்றினா அவனுக்கு திட்டத்தைமன் பேர். அந்த திட்டத்தைமன சாதாரணமா திரௌபதி அம்மன் கோயில வேற பேர்ல சொல்லுவாங்க, தெரியவே தெரியாது. அந்த அழகு நிறுத்துறது என்பது சத்தியம். அதை கொண்டு வந்து அந்த கத்தியோட முனை இருக்கு, பிடியை நிறுத்த மாட்டான் முனைய, அந்த மஞ்சள்ல வைப்பாங்க. பாட்டு பாடி பாட்டு பாடி உடுக்கடிச்சு 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 பாடுவான் ஒரு சந்தனம் வந்த மாதிரி பாடுவான். இதெல்லாம் நாங்களும் வேடிக்கை நினைப்பேன். ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது அதிசயம். அந்த கத்தியை நிறுத்திடுவாங்க. திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த கத்தி கீழே விடாது, அந்த தண்ணி குறையாது. அது அழகு நிறுத்துறதுன்னு பேரு. பல திரௌபதி அம்மன் கோயில் அது நடக்கும். அதே மாதிரி இந்த உற்சவர் சிலைகள் வரும்போது போத்து ராஜா போர் மன்னன் கதையை நீங்க போட்டுறாங்களே, அதுதான் போத்து ராஜாமா. ரொம்ப பேருக்கு போத்து ராஜான்னா யாருன்னு தெரியாது. கையில ஒரு தலை இருக்கும், குதிரை மேல வருவான். இந்த விக்கிரகங்கள் ஊர்வலம் வரும்போது முன்னால போத்து ராஜா தான் வருவார். அதுக்கப்புறம் தான் பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், கிருஷ்ணன், பாஞ்சாலி எல்லாருமே. அந்த போத்து ராஜா யாரு? அவன் தான் திட்டத்தைமன். பாஞ்சாலத்து ராஜா என்பது கிருஷ்ணசாமி கிச்சாமி ஆன மாதிரி, பார்த்தசாரதி பாச்சுவான மாதிரி, இங்கே பாஞ்சாலத்து ராஜா போத்து ராஜா. போத்துன்னு இன்னொன்னு சிங்கம். ஏன்னா பாரத போரிலே பாண்டவர் பக்கத்திலே 17 நாட்கள் படை தளபதியாக இருந்தவன் திட்டத்தைமன். முதல் நாள் விராடனுடைய பையன் இருப்பான் சிவேதன், அவன் முதல் நாளே செத்து போயிடுவான். எஞ்சி இருந்த 17 நாள் அந்த பாண்டவர் படைக்கு தளபதியாக நின்னவன் இவன் தான். எப்பவுமே அந்த படை தலைவன் முன்னாடி போன பிறகுதான் பின்னாடி ராஜாவே வரும். இப்ப நம்ம ஜனாதிபதி முப்படைகளுக்கு தலைவர் ஆனாலும் எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ராணுவத்துல யாரையும் சேர்த்திக்க சொல்ல அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஏதாவது அந்த சேர்த்தி கொண்டவனால பிரச்சனை வந்தா இவர் பதில் சொல்லணும். அது ஃபீல்ட் மார்ஷல், ஏர் மார்ஷல், அவங்க தான் சொல்லணும். அட்மிரல், கடற்படையா, தரைப்படையா, விமானப்படையா, அவங்களுக்கு தான் அதிகாரம் ஒரு தலைவரா இருந்தான். அது மாதிரி நாடாளுகிற மன்னன் ஆனாலும் கூட போர்க்களத்திலே போர் முடிந்த பிறகும் அந்த போர் படை தலைவன் தான் முன்னாடி வரணும். அதான் போத்து ராஜா வரான். அவன் கையில இருக்கிற தலை தான் துரோணரோட தலை. அதே மாதிரி இந்த திட்டத்தைமன் வருகிறான். அப்ப அதோட நிறுத்தல, மறுபடியும் பின்னும் கடவுள் உபயாசம் பெருந்தி புறத்து சுருவையினால் மண்ணும் கடலார் அமுதமென அவியும் சுருதி நயத்தால் மறுபடியும் அகப்பையில நெய் எடுத்து ஊத்துறான். கடவுள் உபயாசன் நல்ல தெய்வத்தன்மை பொருந்தியவனாக உபயாச அகப்பையினாலே நெய் எடுத்து அமுதத்தை ஊத்துற மாதிரி மண்ணும் கடலார் அமுதமென சொரியும் சுருதி நலத்தா ஊத்துறான். அப்ப என்ன வந்துதான்? மின்னும் கொடியும் நிகர் மருங்கு வேய்த்தோள் முல்லை வெண் முறுவல். எப்படி வருகிறாளா? நல்ல உடுக்க மாதிரி இடுப்பு, மின்னலை போல இடுப்பு, மூங்கிலை போல தோளு, முல்லைப்பூ போல பற்களின் சிரிப்பு, அத்தனையோட அங்கே வேய்த்தோள் முல்லை வெண் முறுவல். யார் வந்தாள்? பொன் போல் பிறந்தாள் கோகரத பூமேல் எழுந்த பொன் போல. தாமரை பூவிலே தோன்றிய மகாலட்சுமி மாதிரி அந்த நெருப்பிலே இருந்து ஒரு குழந்தை வந்தது, அவதான் துருபதன். அப்போ அந்த கோகரத பொன்மேலு தாமரை பூவிலே மகாலட்சுமி தோன்றிய மாதிரி பாஞ்சாலி தோன்றினான். அதான் நெருப்பிலே பூத்த மலர். 3 பெண்களை பேசுவோம். ஒருத்தி சீதை, இன்னொருத்தி பாஞ்சாலி, இன்னொருத்தி கண்ணகி. நெருப்பிலேயே பிறந்தவள் பாஞ்சாலி. அசோகவனத்துல நெருப்பாவே வாழ்ந்தவள். அவ அனுமன் கிட்ட சொல்வா, அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எழநீத்த உலகங்கள் யாவையும் என் சொல் ஒன்றி நான் சுடுவேன். சண்டையே வேண்டாண்டா, நான் நாசமா போடான்னு சொன்னா இந்த இலங்கை பத்தி எரியுண்டா. ஆனா அது என் புருஷனுக்கு பெருமை இல்லை. அவனுக்கு வில்லின் ஆற்றலுக்கு மாசு என வீசினேன். அந்த எண்ணத்தை நான் வீசிட்டேன். என் புருஷனுக்கு பொண்டாட்டி காப்பாத்த கையாலாகாதவன பேர் வந்துருமே. அதனால எழநீத்த உலகங்கள் யாவையும் என் சொல் ஒன்றினால் சுடுவே. அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என அந்த எண்ணத்தை வீசினேன். அவ நெருப்பாவே வாழ்ந்தவ, இவ நெருப்புல பிறந்தவ. இன்னொருத்தி மதுரைய நெருப்புனாலேயே எரித்தவன். 3 பேருமே நெருப்புல பூத்த மலர்கள். நிலவாகத்தான் வந்தது. எல்லா பெண் குழந்தையும் பெண்ணுக்கு ஓமை சந்திரனைத்தான் சொல்லுவார்கள். நிலவாகத்தான் பிறந்தது. வாழ்க்கை அவர்களை நெருப்பாக மாற்றிவிட்டு. எத்தனையோ பெண்கள் அம்மா வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்கும். ஆனா வாழ்க்கையுடைய சோதனை
அந்த சோதனையிலே புடப்போடுகிற போது பல பேர் அலங்காரத்தோட எழுது சில கொலகாரியா கூட மாறுகிற நிலை வருகிறது. காரணம் மாற்றப்படுகிற சமுதாயம். நெருப்புல இருந்து தோன்றி வருகிறாள், இவளை வளர்க்கிறார். வளர்த்ததெல்லாம் சரி, ஆனா குழந்தைகளுக்கு எதை சொல்லி தரணுமோ அதை சொல்லி. கல்யாணம் என்ற ஒன்று நடக்கும், நடக்கிற போது நடக்கட்டும். அதான் அதுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அத்தை பையனையோ மாமா பையனையோ எவனையா கட்டி இதை உங்க வீட்டுக்கு இருப்பாரு. அந்த குழந்தைகிட்ட டே உன் பொண்டாட்டி எடுத்து கொஞ்சிடா, தொட்டில கிடக்கு, இது அப்பதான் பிறந்து. உடனே அவன் வருவான், அத்தை பையன், அதுக்கு 3 வயசு இருக்கும், உன் பொண்டாட்டி பாருடா. இது தேவையா? இதெல்லாம் அது நடக்குமோ நடக்காதோ? குழந்தைகளுக்கு நோய் வர்றது சர்வசகஜம். அது செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பொண்ணு என்ன விதவையா? ஒரு வயசுலயே சொல்லக்கூடாது. நடத்தணும் நினைச்சா மனசுல வச்சுக்கோங்க. அதுக்குரிய காலம் வருகிற போது, நேரம் வருகிற போது இறை அருள் இருந்தால் நடத்தட்டும், சொல்லக்கூடாது. இங்க திரௌபதிக்கு அதைத்தான் செய்தார். திரௌபதிக்கு அர்ஜுனன் தான் உன் புருஷன். என்ன இவர் கேட்டதே அர்ஜுனனுக்கு மனைவியாகி அந்த அர்ஜுனனுக்கு மருமகனாகி எந்த துரோணர் அர்ஜுனனை கொண்டு என்னை அவமானப்படுத்தினாரோ அதே அர்ஜுனனை கொண்டு துரோணரை நான் கொல்லுவேன். இவர் 2 பக்கமும் இருந்தான். துரோணர் சாகரத்துக்கும் அர்ஜுனன் தான் காரணம், துருபத அவமானப்படுறதுக்கும் அர்ஜுனன் தான் காரணம். மருமகனாகணும்னார். அதனால இவள நல்ல பிரெயின் வாஷ். அர்ஜுனனை இவ பார்த்ததே இல்லை. இந்த காலத்துல பெண்கள் வெளியே போக முடியாது, வெளியே போனா இவன் அந்த ஊருக்கு வரமாட்டான். பாஞ்சால எங்கேயோ இருக்கு, அஸ்திராபுரி டெல்லி அங்க இருக்கு. பஞ்சாபுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா படத்தை வரைஞ்சு வரைஞ்சு காட்டுறாங்க. படம் வரைந்து எப்படி படம்? அது எதனால? அது அந்த படம் காட்டினால என்ன பிரயோஜனம்ங்கிறது நாளைக்கு தெரியும். படத்தை காட்டுறாங்க. எப்படி வில் வச்சிருக்கிற அர்ஜுனா, தேர் மேல அடிக்கிற அர்ஜுனா, வேஷ்டி கட்ட அர்ஜுனா, பெரிய பிரபாதமா கச்ச கட்ட அர்ஜுனா, கிரீடம் வச்ச அர்ஜுனா, பிராமண வேஷத்துல அர்ஜுனா, இப்படி எந்தெந்த கோணத்துல வரைய முடியுமோ அத்தனை கோணத்திலையும் வரைஞ்சு இவன் தான் அர்ஜுனன், இவன் தான் அர்ஜுனன், இவன் தான் அர்ஜுனன் சொல்லிக் கொடுத்தார். ராஜீவ் காந்தியை கொன்ன சிவராஜனை பிடிக்க எல்லா போஸ்டர்ல எல்லாத்துலயும் வந்து கிறிஸ்துவ பாதிரியார் மாதிரி, ஒரு முஸ்லிம் மாதிரி, பிராமண மாதிரி, பேண்ட் போட்டு வேஷ்டி கட்டி சட்டை இல்லாம இந்த எந்த கோலத்துல இருந்தாலும் அவனை பிடிச்சு கொடுங்கன்னு வந்தது. அந்த ஐடியா வந்ததே இங்க இருந்தான். அத்தனையும் அடித்து காட்டுகிறார். சூட்டிய தொடையல் மாலை தோழியர் வைகல் தோறும் தீட்டிய படங்களும் சிந்தையும் பொலிவு கொண்ட கோட்டிய சிலையினோடும் கொடிமணி தேரினோடும் காட்டிய வடிவமே அன்றி பிரிதொன்று காண்கலாம். இந்த தோழியரெல்லாம் காட்டுறாங்க, இதா அர்ஜுனா அர்ஜுனா. அந்த சூட்டிய தொடையல் மாலை தோழியர் வைகல் தோறும் தினம் இதான் வேலை. வைகல் தோறும் தீட்டிய படங்களும் சிந்தையும் பொலிவு கொள்ள கோட்டிய சிலையினோடும் கொடிமணி தேரினோடும் காட்டிய அந்த வடிவமே அன்றி பிரிதொன்று காண்கலாதான். மனசுல நல்லா பதிச்சாச்சு. இந்த அர்ஜுனன் தான் உன் கணவன், அர்ஜுனன் தான் உன் கணவன். வளர வளர இங்கே இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். துருபதம் சபதம் பண்ணி இருக்கிறதும் தெரியும், அவன் யாகம் பண்ணதும் தெரியும். துரோணரை கொல்லுவதற்காகவே ஒரு மகனையும் அர்ஜுனனுக்காக ஒரு பெண்ணையும் எடுத்ததாக ஊர் முழுக்க நடந்த செய்தி அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனா அதுக்காக உன்னை போய் சந்திக்கவும் இல்லை, டெலிபோன்ல SMS அனுப்பவும் இல்லை. அவன் அங்க படத்தை காட்டினா இவன் பாஞ்சாலியை பார்க்கவே இல்லை. பார்க்கலாம் எங்காவது, அது வரைக்கும் பார்க்கல. இங்க என்னாச்சு? அரங்கேற்றெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ சேர்ந்து வாழிடும். அந்த யுத்தம் முடிஞ்சு வந்த பிறகு இந்த கௌரவரும் பாண்டவரும் ஒரே இடத்துலதான் ஒரே அரண்மனையில வளர்கிறார். அப்போ துரியோதனுக்கு பிடிக்கல. ஏன்னா பீமன் மல்யுத்தத்துல மிக வல்லவன், தன்னை விட கெட்டிக்காரனா இருக்கானே, இந்த பீமனை எப்படியாவது அழிக்கிடும். இது துரியோதனுடைய ஆசை. கர்ணனுக்கு நாடு கொடுத்தவனும் அவன் தான், அண்ணனுக்கு குழி வெட்டினவனும் அவன் தான். 2 புத்தி அவன்கிட்ட இருந்தது. கெட்ட புத்திக்காக அவனை திட்டுறோம், நல்ல புத்திக்காக வாழ்த்துறோம். அதான் முக்கியம். இப்போ எப்படியாவது பீமனை கொல்லணும். என்ன செய்யலாம் பார்த்தோம். பீமா குளிக்க போலாம் வர்றையான்னு. கள்ளங்கபடம் இல்லாதவன். பீமனுக்கு கள்ளமே தெரியாது. கூட்டிக் கொண்டு போறான். முதல்ல கிருஷ்ணன் பாரதத்துல எங்க வந்தான்? இங்கதான் வந்தான். ஏன்னா கிருஷ்ணாவதாரம் பாரதத்துல இல்ல, பாகவதத்துலதான் இருக்கும். இங்க இடையில துரியோதன வாயினால, வித்ரருடைய வாயினால இப்படி சொல்லப்பட்டு கிருஷ்ணனுடைய கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் வருமே தவிர அவன் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இல்ல. இந்த மகாபாரதத்துல கிருஷ்ணன் எப்ப வந்தான் அது முக்கியம். இப்ப வந்தான். எப்படியா குளிக்க போலாம் வாங்குறான், கூட்டிக் கொண்டு போறான். இந்த 106 பேரும் போகிறார். எப்பவுமே இந்த குழந்தைங்க இந்த கிராமத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிணறு இருந்தா அந்த கரை மேல நின்று துப்பிட்டு குதிப்பான். உள்ள குளம் இருந்தாலும் குளத்துல குதிப்பான், ஆத்துல குதிப்பான். அந்த காலத்துல அது நீச்சல் கத்துக்கிறது இயற்கை. அங்க போனோன்னு இவர்கள் எல்லாம் குளித்து விளையாடுகிறார். பீமன் கொஞ்சம் பெரிய ஆடு, அவனுக்கு அந்த தண்ணி பத்தல. அப்ப சொல்றான் துரியோதன, பீமா உனக்கு அந்த இடத்துல குதிச்சா தலை முட்டும்டா, வேற பக்கம் போகலாம். இப்போ இந்த பீமனை
அழிக்க வேண்டும் நினைக்கிறான். குதிக்கணும். அந்த குதிக்கிறதுக்காக சொல்றான், பீமா இங்க வா, இந்த மரத்து மேல உயரத்துல இருந்து நீ குதிச்சேன்னா உனக்கு ஆழம் சரியா இருக்கும். எங்களுக்கு இந்த கரையோரத்துல குளிச்சாதான் முடியும். சில பேர் இங்க இருந்து காசிக்கு போவாங்க, கங்கையில குளிக்கணும்னு இறங்க மாட்டாங்க. கரையில உட்காந்து சொம்புல கொண்டு தலையில ஊத்திக்கும். ஏன் காசிக்கு போனவங்க யாரையாவது ஒரு கேன்ல கொண்டு வச்சு நம்ம வீட்டு பின்னாடி உட்காந்து குடிச்சிட்டு போறது. செத்தாத்தான் என்ன போயிட்டு போட்டோமே, கங்கையில முழுகி செத்தா புண்ணியம், நாமெல்லாம் முழுக மாட்டோம். அங்க இருந்து இங்க வந்து ஜாவும். அது எதுக்கு அங்க போய் இந்த டம்ளர்ல கொண்டு ஊத்திக்கிறது? தப்பு. எந்த இடத்துல போனாலும் துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அது வேணும். அதே மாதிரி காசிக்கு எல்லா ஊர்லயும் போனா வாங்கிட்டு வருவீங்க. திருப்பதிக்கு போனா லட்டு வாங்கிட்டு வரணும், பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வரணும். காசிக்கு போனா விட்டுட்டு வரணும். காசிக்கு போனா ஆசைகளை விடணும். அந்த ஆசைகளை முதல்ல முக்கிய சாப்பாட்டு ஆசை, ஒரு பழம், ஒரு பூ, ஒரு காய், ஒரு இலை கண்டிப்பா விடணும். ரொம்ப பேர் நீங்க காசிக்கு போனவங்களை கேளுங்க, என்ன காயை விட்டீங்கன்னு கேளுங்க. ஊமத்தங்காயை விட்டேன்பாங்க. ஊமத்தங்காயை தானே சாப்பிட்றோம். இன்னும் சில பேர் கொத்தவரங்காயை விட்டேன்பாங்க. ஏன்னா கொத்தவரங்காய் சும்மாவே வாயு. என்ன பழத்தை விட்டீங்க? இறந்த பழத்தை விட்டேன். ஏன்னா இறந்த பழம் தினமா தின்னுட்டு இருக்கோம். என்ன இலையை விட்டேன்? போறச இலையை விட்டேன். தப்பு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, எது அடிக்கடி உங்ககிட்ட வருமோ அதை நீங்க தியாகம் பண்ணணும். நான் போன போது கேட்டார், என்னமா விட போறேன்? ஆப்பிள் பழம் வேண்டாம். ஏன்னா இப்ப வாழைப்பழம் கூட கிடைக்காது, ஆப்பிள் தான் எங்க போனாலும். ஆப்பிள் பழம் பழத்துல விடு. காயில பீன்ஸ் இல்லாத விருந்தே கிடையாது. ஏன்னா அதுதான் நறுக்கி சமைச்சா குறைஞ்சு போகாது. 1 கிலோ வெண்டைக்காய் போட்டா இவ்வளவு ஆயிடும். பீன்ஸ் அப்படியே இருக்கும். பீன்ஸ் இல்லாத இடம் கிடையாது. சண்பக பூ இலைன்னா சும்மா வேப்பிலையும் ஆலையில கீரை, சிறுகீரை அந்த மாதிரி விட்டுட்டு வரணும். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு கிழவரும் கிழவியும் போனாங்க. நான் கேட்டேன், தாத்தா என்ன விட்டு வந்தீங்கன்னா, எதமா விடுறது? எருக்கலை கூட நாளைக்கு புண்ணுக்குன்னு வந்ததுன்னா இருக்கம்பால் அடிக்கணும், எதை விடுறதுன்னு தெரியல. பாட்டிகிட்ட கேட்டேன், என்ன தாத்தா என்னத்தை விட்டார்? தாத்தாவா என்னையே விட்டுட்டாரு. பாட்டிய நீங்க என்ன பாட்டி விட்டீங்க? உங்க தாத்தா நான் மானத்தை விடுறேன்னு மானத்தை விட்டுட்டாரு. நான் பார்த்தேன், இவர் மானத்தையே அவர் விட்டுட்டாரு, என் மானத்தை எங்க காப்பாத உங்க தாத்தா விட்டுட்டேன்னா. இதுக்கு இது 2 காசி வரைக்கும் போனோமா? வீட்டு பின்னாடி ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்திட்டு இது அதை விட அது இதை விட தீர்ந்து போச்சுல. இது காசி வரைக்கும். தப்பு. முழுகி குழி, பாவங்கள் போகட்டும். நாம விட மாட்டோமே, பாவம்லாம் நம்ம கிட்டே இருக்கணும், அதெல்லாம் விடவே மாட்டோம். கோயிலுக்கு போனாலும் சாமி கிட்ட போய் காசை வேணா இருக்கிறது எது சொல்றியோ அதை போடுவோமே தவிர, நம்ம கெட்ட குணத்தை நான் பலிபீடத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்க தீமைகளை எல்லாம் பலி பெற்று தான் உள்ள போனோம். நாம எங்க போடுறோம்? அதுல ஏதாவது சாதம் வச்சிருந்தா அதுல 4 பெருக்கி வாயில போட்டு போயிடுவோம். சாமிக்கு வச்சிருந்தா கூட விட வேண்டியது எது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி ஆழத்துல குளிக்கணும், முழுகி குளிக்கணும். பீமா இங்க இருந்து குதி, உனக்கு ஏற்றதா இருக்கும். பீமன் ஏறி மேல இருந்தான். இதுல என்ன பண்ணி இருந்தான் துரியோதனா? அது ஒரு மடுனா தண்ணீர் தேங்கி இருக்கிற ஆழமான ஒரு குளம். அதுல ஆட்களை வச்சு இரும்பு இரும்பு இடப்பாறைய அந்த மடுவுக்குள்ள குத்தி வைக்க சொல்லியிருந்தான். இவன் மேல இருந்து குதிச்சா அந்த கழுமுனையில பீமனோட உடம்பு சிக்கிக்கும், செத்து போயிடும். இதை யாரு துரியோதன மேல சந்தேகப்பட மாட்டாங்க. மடுவுக்குள்ள போனவன முதல்ல தின்னுபிடும், தெரியாது. தெரிஞ்சா கூட யார் செஞ்சதும் ரொம்ப சாமர்த்தியமா. அதான் நான் சொல்றேன், சாகணும்னு நினைச்சாலும் அதுக்கும் ஆண்டவருடைய நேரம் வந்தாத்தான் போவோம். நாமக்கல்ல ஒரு பொண்ணு புருஷன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நாமக்கல் மலை மேல இருந்து குதிச்சா, பேட்டையில. இப்பவும் குதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இவ கீழே விழல. வழியில ஒரு ஆலமரம் கிளை முளைச்சிருந்தது, புடவை மாட்டிக்கிச்சு. அதுல இவ கீழையும் வரல, மேலையும் இல்ல, நடுவுல நிக்கிற, எடுக்க முடியாத உயரம். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வரைக்கும் ஊசலாடி அங்கிருந்து கீழே விழுந்து 2 காலும் உடஞ்சு போச்சு. நல்லா இருந்த போதே புருஷன் ஜோறு போடல, இவ காலையும் உடைச்சுக்கிட்டா எவன் போட போறான்? தேவையா இது? கஷ்டப்படணும்னு தலையில எழுதி இருக்கு, அவ்வளவுதானே. ஆனா சாவுக்கு கூட ஆண்டவனுடைய துணை வேணும். நாம நினைச்ச நேரத்துல சாகவும் முடியாது, நினைச்ச நேரத்துல பிழைக்கவும் முடியாது. இங்க அதனால கழுமுனையை வைத்து விட்டு இவன் திட்டமெல்லாம் ஒழுங்கா போட்டான். கிருஷ்ணன் அங்கதான் வந்தான். இது எப்ப கேட்பான்னா 16வது நாள் தர்மபுத்திரன் சொல்லுவார், கர்ண சாவானா இன்னைக்காவது. அப்ப கேட்கும் போது, கிருஷ்ணா அந்த கழுமுனை தோறும் அழியாக வந்து காத்தாய். இது முதல்து. அழினா வண்டு. இந்த கழுமுனை நட்டு வச்சிருந்தா இல்லையா, பீமன் குதிக்க போறான். அந்த ஒவ்வொரு கழு முனையிலையும் ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கும். சாதாரணமா வண்டு தண்ணியில உட்காராது, ரெக்க நனைஞ்சு போச்சுன்னா முடியாது. அப்படியே பறந்து வந்து தாமரைப்பூல தேன் குடிக்குமே தவிர தண்ணியில வண்டு வராது. ரெக்க ஈரமா போனா பிழைக்காது. அதனாலதான் கிருஷ்ணன் வந்து வண்டுனா தூது, உங்களுக்கு நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லுவதற்காக கிருஷ்ணன் வரான்.
இத பீம மேல இருந்து பாக்குறான், இப்படி வண்டு உட்கார்ந்துருக்கு. அவனுக்கு சந்தேகம் வந்துடுது, தண்ணியில வண்டு உட்காராது, இங்க ஏது வண்டு இருக்கு நல்லா உத்து பார்த்தான். இந்த வண்டுகள் உட்கார்ந்ததுனால தண்ணி ஆடவே இல்லை, அசையாம இருக்கு. நான் பார்த்த போது ஒவ்வொரு வண்டுக்கு அடியிலையும் ஒரு கழு இருக்கிறத பார்த்து. அப்ப கூட அவன் நல்லவன், துரியோதனம் பண்ணான்னு தெரியல. டேய் துரியோதனா, இந்த மடுவுல எவனோ கழுவை நட்டு வச்சிருக்கான்டான். நட்டவனே அவன். அவன்கிட்டயே போய் சொன்னான், கழுவை யாரோ நட்டு வச்சிருக்கான், அதனால இங்க குளிக்க வேண்டாம், நல்ல வேளை நீ குளிக்காம தப்பிச்ச. அவன் மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறவன். துரியோதனன் தலையில அடிச்சுக்கிட்டான், எப்படியோ பழச்சுக்கிட்டானே. சரி, இவனுக்கு வேற விதத்துல கொல்லுவோம். அதனால இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். வா, வனபோஜனத்துக்கு போலாம். இந்த காலத்துல இப்ப பிக்னிக் போற மாதிரி குழந்தைகள் போகுது எல்லாம். காட்டுல போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா தூங்குறான் பீமன். அவனை கயிறோட போட்டு காட்டு கொடியால கட்டி கடலுக்குள்ள தூக்கி வீசிட்டான். அவன் உள்ள போன உடனே சில்லுன்னு தண்ணி போட்டோன்னு முழிப்பு வந்துருது. முழிப்பு வந்தா ஒரு சோம்பல் முறிச்சான் பாருங்க. அவன் வீரத்துல அந்த கொடியெல்லாம் படபடான்னு அறுத்து போச்சு. அவன் மேல வந்துட்டான். அப்பவும் சொன்னான், யாரா என்ன கட்டினது? துரியோதனம் எவனோ கட்டிவிட்டான். துரியோதனம் கட்டான்னு அப்போ அவன் ஒத்துக்கல, நல்லதையே நினைச்சான். அதான் பார்வைகள் ஒண்ணு, தேழி எப்பவும் கடிக்கும், அதை காப்பாத்துறோம் எப்பவும் காப்பா. அது தர்மம் வேற, இது தர்மம் வேற. மூன்றாவது, எப்படி இவன் பீமா நம்ம வனபோஜனத்துக்கு போலாம். அதுதான் சாப்பாட்டுல ஆசை வைக்கப்படாது. சாப்பாட்டுல அளவுக்கு மீறி ஆசை வச்சா அதுவே நம்மை அழிக்கும். ஊரினை சுருக்கி உள்ளொளி பெருக்கி மாணிக்க வாசகர். ஏன்னா ஒருபோது உண்ணுகின்றவன் யோகி, இருபோது உண்ணுகிறவன் போகி, மூணு போது உண்ணுகிறவன் ரோகி. ஒரு தடவை இப்ப சோடா பாட்டில்னா 3/4 பாட்டில் தான் சோடா இருக்கும், மேல கொஞ்சம் காலி இடம் விட்டுருப்பான், கேஸுக்கு இடம் இருக்கணும், இல்லைன்னா வெடிச்சிடும். அது மாதிரி நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் காலி இடம் விட்டு வச்சிருக்கணும், அப்பதான் பொழைச்சுக்குவோம். வாயை திறந்தா காக்கா கொத்துற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஒருத்தன் வந்து சாப்பிட்டு இப்படி என்னடா நான் வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. உடனே நண்பன் சொன்னா, டே விரல விட்டு வாந்தி எடுத்துறேன்டா. டே விரல விடுற அளவுக்கு இடம் இருந்தா நான் இன்னும் 2 இடத்துல இருப்பேன். உருப்பிடுவானா இவனெல்லாம்? காற்று தலகாணிக்கு பஞ்சு அடைக்கிற மாதிரி வச்சு அடைக்கப்படாது. ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கி, சாப்பாடு குறைவாக இருந்தால் ஞானம் பெருகும். அறிவோ சாப்பிட வாடான்னு. இவன் ஏன் போனான்? பீமனுக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் ஆசை. எப்பவுமே இந்த வாயை வைத்த கட்டும்பாங்க. வாயை கட்டி வைத்த கட்டி நான் சேர்த்தேன். என்ன அர்த்தம்? நீ வாயை கட்ட துணியை போட்டு கட்டிக்கன்னு அர்த்தம் இல்ல. கண்ணு முன்னால எல்லாம் இருந்தாலும் வேண்டான்னு சொல்ற ஒரு பக்குவம் வரணும். போட்டுட்டான், என்ன பண்றது? அப்புறம் நம்மளே கொண்டு போய் ஊர் எல்லாம் போட்டுருவாங்க, என்ன பண்றது? அதனால கூடாது, வாயை அடக்கணும். சுவையான பொருள் இருந்தாலும் அதுதான் அந்த காலத்துல ஏகாதசி விரதம் இரு, அமாவாசை விரதம் இரு, சஷ்டி விரதம் இரு. எதுக்காக? இந்த உணவினுடைய கொழுப்பு சத்துக்கள் குறைவதற்கா. நம்முடைய விரதத்துல செய்யற அத்தனை சமையல்களும் நம்முடைய ஆரோக்கியத்துக்காகத்தான். விரத நாட்கள்ல பாசி பருப்பு தான் சேர்த்த சொல்லுவாங்க. திதிக்கு பாசி பருப்பு தான், தோரம் பருப்பு நம்ம நாட்டுது அல்ல, மிளகா நம்ம நாட்டுல விளையல. அதனால அந்த காலத்துல இந்த திவசம் திதி செஞ்சா மிளகு சீரகம் அதான் சேர்த்தணும். பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்தப்படாது. தேங்காய் கிடையாது. காய்கறிகளும் நாட்டு காய்கறிகள் தான். அதுல கத்திரிக்காய் கிடையாது, முருங்கைக்காய் கிடையாது. இதெல்லாம் ஆசையை தூண்டும். அதனால அமாவாசை அன்னைக்கு கத்திரிக்காய் செய்யாதே, முருங்கைக்காய் செய்யாதே, திவசத்தன்னைக்கு செய்யாதே. ஏன்? அந்த நாட்களிலே எல்லாம் மனசுல ஒரு துக்கமோ அல்லது அந்த கதிர்களுடைய குறைவோ இருக்கிற போது அப்ப இவர்களுக்கு இதை சாட்ட ஆசை வரும். அந்த காமத்தினால இணைந்து அன்றைக்கு கருப்பதிந்தால் அது குறைவுள்ள குழந்தையா பிறக்கும். அதான் காரணம். இப்ப எல்லா நேரத்திலயும் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் தின்னு பிறக்கிறது எல்லாமே அறுவாளோட தான் பிறக்குது. எல்லாம் வெட்டு. நாம பண்ற தப்பு இப்படியா இருந்தது முன்ன காலத்துல இல்லையே. தர்மத்துக்கு கட்டுப்பட்டாங்க, பாவத்துக்கு பயந்தாங்க. இப்ப இல்லையே. பெத்தப்பன இப்ப நேத்தி பேப்பர்ல கூட பிறந்த தம்பிய கொன்னுருக்கான் ஜாதி சண்டைக்காக. அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவங்க கொடுக்க மாட்டேன்னு இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது வேற ஜாதி, இவன் வேற ஜாதி. அந்த ஆத்திரத்துக்கு என்ன பண்ணா, அந்த ஜாதிக்காரனை எல்லாம் எப்படியாவது கொல்லணும், சண்டை வரணும்ல. இவனுக்கு கூட பிறந்த தம்பியையே கொண்டு போய் வெட்டி எதிர்த்து ஜாதிக்காரனுடைய வரப்புல போட்டு வந்துட்டான். ஒன்றும் தெரியாத நாட்டம். அடுத்தான், டே உன் தம்பி சரவணனை கொண்டுட்டாங்கடா, ஒடு. ஊரே குடித்து அந்த ஜாதிக்காரன் தான் கொண்டு இருப்பான். இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட, மிகப்பெரிய ஜாதி கலவரம். நேத்தி புஸ்தகத்துல தேவையா இதெல்லாம்? காரணம் என்ன? உணவு பழக்கங்கள் கெட்டு போகிற பொழுது நம்முடைய உள்ள பழக்கங்களும் கெட்டு போகும். சாத்வீகமான உணவு சத்துவகுணத்தை வளர்க்கும். அதிக காரம், அதிக இனிப்பு, அதிக சூடு ரஜோகுணத்தை வகுக்கும். ஊசி போனது ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்தாவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் சமைக்கிறது. முடிஞ்சா புருஷனையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட வேண்டியது, நீங்க அங்கேயே தின்னுக்கன்னு. தப்பு. அதை சாப்பிட்டா எருமை மாதிரி நமக்கு
தாமச குணம் தான் வரும். உணவினாலே தான். இதெல்லாம் கீதையில சொல்லுவான் கிருஷ்ணன். அதுதான் இந்து மதம். உணவு பழக்க வழக்கங்கள், உடை பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டியது, எந்த மாதிரி பாத்திரத்தை உபயோகப்படுத்தணும், இத்தனையும் வரும் கீதையில. கீதைங்கிறது என்னமோ யாராலையும் படிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையானது. அதனாலதான் அதை யாருமே படிக்கிறது. கீதை ரொம்ப பேர் படிக்காம இருக்கிறது காரணம் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது இல்லையா, அதனாலதான். இங்கேயும் சாப்பாட்டுல ஆசை பீமனுக்கு. அதனால வாடா நம்ம சாப்பிட போலாம்னு வந்துட்டான். நல்ல விதவிதமா சமைத்து போட்டான். அத்தனை சாப்பாட்டுலயும் விஷத்தை வச்சான். சாப்பிடக்கூடாது, நினைச்ச இடத்துல எல்லாம் சாப்பிடக்கூடாது. முன்ன காலத்துல பெரியவங்க எல்லாம் ஒரு ஊர் விட்டு ஊர் போனா கூட குடிக்கிற தண்ணி ஒரு பூஜாவில் எடுத்துட்டு போவாங்க. வச்சான், உட்கார வச்சான், போட்டான். பீமன் நினைச்சான், ஆஹா துரியோதனுக்கு நம்ம மேல எவ்வளவு ஆசை, எவ்வளவு போடும். மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் மனையிலே உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தேனும் நல்லார் உறவு கோடி பெறும். கோடானு கோடி கொடுத்தாலும் அல்லாத ஒரு உறவு நமக்கு தேவை. 4 கோடி ஔவையார் பாடி கொடுத்தார். இவனை பத்தி நல்லாவே தெரியும். எதுக்காக போய் சாப்பிடுறான். எல்லாரும் போனாங்க, மத்தவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. தர்மர் அர்ஜுனன் எல்லாம் வந்தாச்சு, வேண்டாண்டான்னு கேட்கல. இவன் உட்காந்துட்டான். நல்ல நிம்மதியா சாப்பிட்டு அந்த விஷ சாப்பாட்டை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே மயங்கி விழுந்துட்டான். உடனே பீமனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டாச்சு. போறான் ஆழத்துல. பாதி தூரம் போன உடனே அவனுக்கு ஒரு விழிப்பு வந்தது. விழிப்பு வந்த உடனே பாக்குறான், தலை சுத்துது, முடியல. அவனை சுத்தி இருந்த கட்டுக்களை எல்லாம் மட்டும்தான் அறுத்தானே தவிர மேல வர முடியல. அப்போ அந்த கடல்ல அடியில இருக்கிற பாம்புகள் எல்லாம் அவனை சுத்தி வருகிறது. இந்த பாம்பெல்லாம் அவனை கடிக்க ஆரம்பிச்சு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவன் காப்பாத்தணும்னா எப்படி காப்பாத்துவான்னு பாரு. விஷத்துக்கு விஷம்தான் முறிவு. அம்மா வராம தடுக்கணும்னா அம்மா பால் தான் குத்திக்கணும். நமக்கு டாக்டருக்கு தெரியும். அம்மா வராம இருக்கணும்னா யாருக்கு அம்மா வந்ததோ அந்த அம்மையில இருந்தே சீரத்தை எடுத்து அதைத்தான் நம்ம குத்துறோம். அம்மா குத்துறது ஏதோ மருந்து இல்ல. எது அம்மையோ அந்த அம்மையில இருந்தே அந்த சீரத்தை எடுத்து நம்ம குத்துவோம். அப்ப என்ன ஆகும், இந்த உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் அந்த அம்மை கிருமிகளை எதிர்க்கும். எதிர்ப்பதற்காக வளரும். அப்போ அதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அம்மா போட்டினாலும் ஆபத்து வராது. ஏன்னா அம்மையை எதிர்க்கிற சக்தி உடம்புல ஊறி போகுது. குழந்தைகளுக்கு டிப்தீரியான்னு ஒண்ணு வரும், இந்த தொண்டையில அடைச்சுக்கும். டிப்தீரியா வந்தா குழந்தைங்க முன்னெல்லாம் பிழைக்காது. இப்பெல்லாம் நல்ல கட்டிக்கார டாக்டர்ஸ். அந்த டிப்தீரியாவுக்கு என்ன மருந்து தெரியுமா? குதிரைக்கு டிப்தீரியா வர வச்சு அது கழுத்துல ரத்தம் உறைய வச்சு அந்த ரத்தத்தை உறைஞ்சிருக்கிறதுக்கு மேல தெளிவா இருக்க அதை எடுத்து அந்த சீரத்தை குழந்தைகளுக்கு போட்டாதான் டிப்தீரியா வராது. இப்ப சொட்டு மருந்து லொட்டு மருந்து எல்லாம் விஷம். இந்த விஷத்தை கொஞ்சமா கொடுத்து பெரிய விஷத்துக்கு நம்ம தயார் பண்றான். அதான் தயார் பண்ணும். ஏன்னா நெருப்புல கை வச்சிருந்தா எனக்கு என்ன வந்து சுட்டாலும் எரியாது ஏற்கனவே. அது மாதிரி இங்க ஒரு விஷத்துக்கு இன்னொரு விஷம் மருந்து. இப்ப இவனுக்கு சாப்பாட்டுல விஷம் கொடுத்துட்டாங்க. இது தாவர விஷம், அசையாத விஷம். இப்ப பாம்பு கடிக்கிறது ஜங்கம விஷம், அசையும் விஷம். அந்த பாம்பு விஷம் வந்த உடனே ஏற்கனவே கொடுத்த இந்த விஷம் அதை முறிச்சு கொடுத்த அந்த விஷத்தை இதை முறிச்சு கொடுத்த ஆக மொத்தம் பீமனை 2 கொல்லல போறான். வாசுகி பாம்புகளுடைய ஒரு வகை. வாசுகி, காட்கோடகன், தட்சகன், குளியன், அஷ்டநாகங்கள், ஆதிசேஷன். இதெல்லாம் பெருமாள் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்றப்படுத்திருப்பாரு. நீங்க சிதம்பரத்துல இது ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன், நாமக்கல் ரங்கநாதர், காட்கோடகன், மாதிரி புஜங்க சைனம், இப்படி வேற வேற உண்டு. அனந்தங்கிற பாம்பு திருவனந்தபுரம் அனந்த சைனம். 8 பாம்புகள். இப்போ அந்த வாசுகி கீழே இருக்கு. அந்த வாசுகி தான் பார்க்கடல் கடைந்த போது கயிறாக வந்தது, மத்தர மலை மத்தாக நின்றது. இப்ப அந்த வாசுகி கிட்ட இதெல்லாம் பயப்படுது. இவன் முழிச்ச உடனே யாரோ ஒரு மனிதன் வந்தான், நாங்க இத்தனை பேர் கடிச்சோம், அவன் பொழைச்சுக்கிட்டான், கூட்டிட்டு வாங்க. நீ யாருப்பான்னு. நான் தான் பவனபுத்திர பீமன், அதாவது வாயுவினுடைய அருளாலே பிறந்த பீமன். ஆஞ்சநேயருக்கு பவனபுத்திர ஆஞ்சநேயர் தான் வாயுவின் அருளால. இந்த பாம்புகளுக்கு வாயு தான், காத்து தான் ஆகாரம். ரொம்ப நாள் வரைக்கும் உணவே இல்லாம பாம்பால வாழ முடியும். காற்றையே ஆகாரமா கொண்டு வாழும். இப்ப இந்த வாசுகி சொல்றது, ஆஹா உங்க அப்பா தான் காற்று தேவனா, அவரால் தான் இந்த குலமே வாழுகிறது, அதனால அவரோட பிள்ளையான உனக்கு நாங்க விருந்து வைக்கிறோம். அதாவது தந்தை செய்த புண்ணியம் குழந்தைக்கு வந்து சேரும். அதே மாதிரி அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளை தலையில வெடியும். அப்பா வாங்கின கடனை பிள்ளை கழுத்துல தான் துண்டை போட்டு வசூல் பண்ணிப்பான். மாதா பிதா செய்த பாவம் மக்கள் தலையிலே. அதனால பெத்தவங்க ஜாக்கிரதையா இருக்கும். சொத்து வச்சுட்டு போறோமோ இல்லையோ, இந்த கர்மத்தை வச்சுட்டு போக கூடாது. இப்ப அது நல்லது. வாசுகி சொல்கிறது, உன் தந்தை தான் எங்களை காப்பாத்தினார், அதனால உனக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள். அதே மாதிரி ராமாயணத்துல வரும். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி. சீதையை தேடு ஆஞ்சநேயர் போறார். போற போது கடலுக்கடியில ஒரு மலை, மைனாக பர்வதம்.
அது மேல வந்தது. ஆஞ்சநேயா, ரொம்ப தூரமா வர்றையடா, கொஞ்ச நேரம் என்கிட்ட தங்கி ஓய்வு எடுத்து கொண்டு போ. நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? ஏன்னா எல்லாரையும் சந்தேகப்படுற நிலைமை அப்ப அனுமனுக்கு. கேட்கிறான் எதுக்காக? அப்ப அந்த மைனாகம் சொல்லுது, ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் இறகு இருந்தது, மலைகளுக்கெல்லாம் இறகு இருந்தது. அப்போ எங்களை அழிக்கக்கூடிய நிலை வந்த போது உங்க அப்பா வாயுதேவன் தான் எங்களை தள்ளி கொண்டு எங்கள் இறகுகளை எல்லாம் இந்திரன் வெட்டிட்டான். அப்ப நாங்க கடலுக்குள்ள முழுக போனோம். அப்ப உன் தந்தையான வாயுதேவன் எங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து பத்திரமான இடத்துல சேர்த்தான். அதனால வாயு புத்திரனே, உன் தந்தை செய்த உதவிக்காக உனக்கு நான் உதவி செய்யறேன், தங்கிட்டு போ. அப்ப ஆஞ்சநேயர் சொல்வார், ராமகாரியமா போறேன், இப்ப நான் ஓய்வெல்லாம் எடுக்க முடியாது, முடிச்சுட்டு வரும்போது வரேன்ட்டு போவார். அதே மாதிரி இங்கேயும் வாசுகி கூப்பிட்டு விருந்து வச்சு அமுதத்தை கொடுத்தது. முன்ன விட பலசாலி ஆயிட்டான் பீமா, முன்ன விட பலசாலி ஆயிட்டான். இப்போ மேல வர்றான். அங்க என்ன பண்றேன், உள்ள போயிட்டு விருந்தா இருந்து வர்றதுக்குள்ள 3 நாள் ஆயிடுது. 3 நாள் ஆயிடுது. இங்க துரியோதன எல்லாரும் கேட்கா, பீமா எங்க தெரியலையே, எங்களோட தான் வந்தா, எங்க போனான்னு தெரியலையே, கடல்ல போய் குளிக்க போனா, மடுவுல போனா, எங்க போனான்னு தெரியலையே. சரி, 1 நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், பீமா அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டான், செத்து போயிட்டான் முடிவு பண்ணி. உடனே துரியோதனன் சொன்னான், ஐயோ பீமனுக்கு நான் தான் சாப்பாடெல்லாம் போட்டேன், அவனுக்கு சாப்பாடுன்னா ரொம்ப இஷ்டம், அதனால அவனுக்கு நம்ம படையல் போட்டு செய்ய வேண்டிய கர்மா வச்சு இப்போ செய்யறோம் இல்லையா. செத்து போயிட்டா அதுக்காக இந்த சாஸ்திரம் பண்ற அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு. அன்னைக்கு ஆட்டை வெட்டு, கோழி வெட்டு. ஒரு உயிர் போனதுக்காக செய்வோம், இன்னொரு உயிரியா. அப்ப ஆட்டுக்கு யார் தவசம் பண்ணுவான், கோழிக்கு யார் தவசம் பண்ணுவான்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப கோழி எல்லாம் சேர்த்து எங்க அப்பன் கோழியை கொன்னதுக்கு நான் தவசம் பண்றேன்னு நம்மளை கொத்த ஆரம்பிச்சா நம்ம கதை என்ன? திருப்பி அடிக்க மாட்டாங்கிற தைரியத்தில் தானே நம்ம எல்லாரையும் மட்டும் அடிக்கிறோம். அது மாதிரி இதே ஒரு மாட்டை வெட்ட சொல்லுங்க பார்க்கலாம், முட்டும் கொஞ்ச நேரம் ஆகுது. இது கோழி கூட பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமையான ஓடும். முன்னெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அது ஓடும். மற்ற நாள் கிட்ட வரும், அன்னைக்கு தெரியும் அதுக்கு ஓ பிடிக்கத்தான் வர்றான். இந்த கேனை ஆட்டுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒரு புல்லு வாங்கி போடுறீங்களா, பருத்தி கொட்டை வாங்கி போடுறீங்களா, புண்ணாக்கரைச்சி வைக்கிறீங்களா, ஒரு மண்ணும் இல்லை. அது பாட்டு மழை தண்ணியை குடிச்சுக்கிட்டு அது பாட்டு காடு காடு மேடு மேடா போய் மேய்ஞ்சிட்டு வருது. அதுவா சம்பாதிச்சு அதுவா திங்குது. அது கொழுக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து வெட்ட வேண்டியது. அந்த வெட்டுறதுல வேற ஒரு பெரிய சாஸ்திரம். கழுத்துல மாலையை போட்டு தண்ணியை தெளிச்சு அது சிலுத்தா ஒத்துக்கிட்டுதுன்னு அர்த்தம், அதனால வெட்டுவோம். சிலுக்கலன்னு வச்சுக்கோங்க, விட்டுருவீங்களா? முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி தெளிப்பான், அது நிற்கும் என்ன மாதிரி மச. சிலுக்கலடோய் சொம்பு தண்ணி தெளி ஊத்து, அப்போ சிலுக்கலையா? ஒரு குடம் தண்ணி ஊத்தும், அதுக்கு சிலுக்கலையா? அதுக்குன்னு 2 ஆள் இருப்பான், பிடிச்ச ஆட்டாட்டி சிலிச்சிருது வெட்டுறான். செத்து போனவனுக்கு தவசம் பண்றதுக்கு பரிகாரம் இன்னொன்னு சாகடிக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. நாய் கடிச்சா நம்ம திருப்பி கடிப்போமா? என்ன நாய் கடிச்சிட்டு கடிச்ச நாயை கடிக்கிறேன்னு ஒத்துக்குமா? அது மாதிரிதான் இதுவும். தப்புக்கு தப்பு மருந்தாகாது, தப்புக்கு தப்பு மருந்தாகாது. இவனை சாத்தியம், நான் இவனுக்கு படையல் போடுறேன், இவனுக்கு சந்தோஷம், துரியோதனனுக்கு சந்தோஷம், பஞ்சபாண்டவர்களுக்கு அழுக, குந்தி அழறா. இங்க விருந்து வைத்து இலைய போட்டு எல்லாத்தையும் படைச்சாச்சு. ஒரு இலையில பீமனுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டிருக்கான், நிறைய படையல் அப்படி கொட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம். துரியோதனன் அப்படி பாக்குறான், அவனுக்கு அழுகியவல்ல, அவனுக்கு பரம சந்தோஷம், பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப உடனே சொன்ன அந்த குரு சொல்றார், எல்லாம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அந்த இறந்தவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து. இப்போ உண்டு கண்ணை மூடி. ஏன்னா நம்ம கண்ணை திறந்துட்டு இருந்தா ஒருவேளை அந்த இறந்தவன் ஆத்மா வந்து இதுல எவன் அயோக்கியன்னு கண்ணை நோண்டி விடும். அதனால கண்ணை மூடிக்கிட்டா வந்தா கூட தெரியாது இல்லை, அதுக்கு தான் நம்ம பாதுகாப்பு. இவன் என்ன பண்ணான், கண்ணை மூடிக்கணும். எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். இப்ப பீம அமிர்தத்தை குடிச்சிட்டு மேல வந்துட்டான். வந்தவன் நேரம் வந்து பாக்குறான், அந்த குளத்தங்கரையில படையல் போட்டு வச்சிருக்கு, எல்லாம் கண்ணை மூடிட்டு நிக்கிறான். இவனுக்கா அந்த வாசுகி வீட்டுக்கு போய் 3 நாளா சாப்பாடு கிடைக்கல. அது பாம்பு என்ன பாயசமா வச்சு கொடுக்கும், அது என்னமோ அங்க இருக்கிற 2 முட்டை கிட்ட கொடுத்து சாப்பிட்டு வந்துட்டான். சாப்பாட்டை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு ஆசை. அவன் என்ன பண்ணா, எல்லாம் கண்ணை மூடிட்டு தான், அவன் பாட்டு ஒரு இலை காலியா இருந்தா அவனுக்கு படைச்ச இலை உட்காந்து சாப்பிட்றான் இஷ்டத்துக்கு. கண்ணை திறந்து பார்த்தா ஒரிஜினல் பீமனே சாப்பிட்டுட்டு. இது ஆவியா இல்ல செத்து போன பாவியா புரியல. நாமளே யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா மேல எனக்கு உசுறு தான். எங்க அப்பாவுக்காக நான் தவசம் பண்ணி இலை போட்டா எங்க அப்பாவே அதுல வந்து உட்காந்து சாப்பிட்டா நான் அங்க இருப்பேனா? சாமி மேல இஷ்டம் தான், முருக பக்தை தான். ஆனா ராத்திரி 12 மணிக்கு வாசக்கதவை யாரோ தட்ட, கதவை திறந்து பார்த்தா 6 முகத்தோட கையில வேலோட மயிலோட வந்தா எந்த டிராமா கொட்டாயில இருந்து வந்ததுல ஆட்டி பாப்பா மூஞ்சிய. அதனாலதான் வர்றதில்லை. வந்தா நாம தாங்க மாட்டோம், அவ்வளவுதான். இங்க அதே மாதிரி பீமா வந்து உட்கார்ந்துருக்கா, எல்லாம் எடுக்கிறாங்க. குந்தி மட்டும் தாய்க்கு பயம் கிடையாது. அவ ஓடி போய், பீமா எங்கடா போனே, என்னடா ஆச்சு? அவன் சொன்னா, ஒண்ணு இல்லம்மா, நிறைய சாப்பிட்டேன். அப்பவும் அவனுக்கு தெரியல, மயக்கம் வந்துடுத்து.
எப்படி விழுந்தேன்னு தெரியல, தண்ணியில விழுந்தனா அது அப்படி இந்த பாம்பெல்லாம் வந்து என்ன கடிச்சுதான் இவன் பாட்டு ராமாயணம் அடிக்கிறான். அப்ப கூட துரியோதன மேல சந்தேகம் வரல. ஆனா பீஷ்மர் சந்தேகப்படுது. பீஷ்மருக்கு தெரிகிறது இது சாதாரணமாக நடந்தது அல்ல, அங்க ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறது. சாப்பிட்டேங்கிறான், எப்படி போய் குளத்துல விழுந்தேன்னு தெரியலங்கிறான். அப்ப இடையில ஏதோ நடந்திருக்கும். அதுதான் வக்கீல்களுக்கு கிடைக்கிற பிடி. ஏன்னா கொலை பண்ணினான்னு வாதாடுறதுக்கும் அதே சட்ட புஸ்தகம் தான், கொலை பண்ணலன்னு வாதாடுறதுக்கும் அதே சட்ட புஸ்தகம் தான், ரெண்டுக்கும் ஒரே சட்ட புஸ்தகம் தான். அது எப்படி ஒருத்தர் மட்டும் கொலை பண்ணினான்னு நிரூபிக்கிறாரு? அந்த வரிகளுக்கு இடையிலே இருக்கிற பிட்வீன் த லூப் ஹோல், பிட்வீன் த லைன்ஸ், அதுல ஏதாவது ஒரு பிடி கிடைக்கும். ஒண்ணு வேண்டாம், ஒரு மனைவி நல்ல ஆரோக்கியமா ஒழுக்கமா குழந்தையும் பெற்றவளா வியாதி இல்லாதவளா அன்புடையவளா இருக்கா, எந்த குறையும் சொல்ல முடியாத மூத்த மனைவி இருக்கிற போது இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டா சட்டப்படி இருதார மனத்தடை சட்டம் உள்ள போகணும். ஆனா ஒரே நேரத்துல இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டை வச்சுக்கிட்டு நீளமா தாலி கயிறை வச்சு அட் அ டைம்ல 3 கழுத்துலையும் போட்டா இதுல எது ஒண்ணு எது ரெண்டாவது? அப்ப கோர்ட் நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் சட்ட நுணுக்கம். அது இடையில அதுதான் பார்ப்பார்கள். அங்க ஏதாவது ஒண்ணு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு குடுத்தனம் நடத்திட்டு அவளை விட்டுட்டான், இவன் பொண்டாட்டியே இல்லைன்ட்டான். அந்த பொண்ணு கல்யாண பத்திரிகை அப்பெல்லாம் வீடியோ இல்லை, இப்ப வீடியோவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சா. அப்ப ஜட்ஜுக்கு பார்த்தா இருக்கு, அவன் சொன்னா இல்லைங்க இதெல்லாம் ட்ரிக்கில் எடுத்தது, அதனால ரூமுக்குள்ளேயே கேமரா வச்சு எடுத்தாலே ஒரு சாமியாராலே ஏமாத்த முடியும்னா மாமியாரால ஏமாத்த முடியாது, அதனால இதெல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்ட்டான். அப்ப உடனே என்னப்பா சொல்றேன்னா இந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கலைங்க பழகினேன் பாரு வீடியோ இருக்கேன்னா. இவன் உடனே என்ன சொன்னா அந்த வீடியோவை போட்டு பாருங்க ஜட்ஜு கிட்ட. நம்ம இந்து சம்பிரதாயப்படி நடக்கிற கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் தாலி கட்டினா கணவன் மனைவி இல்ல, அம்மி மிதிச்சா கிடையாது, கைய பிடிச்சு கொண்டு அந்த மணவரையில அக்னியை சுத்தி வரணும். சப்தபதியின் பேர் 7 தடவை சுத்தணும். அந்த 7 தடவை சுத்தி வந்தா தான் ரெஜிஸ்டர் ஆனதா அர்த்தம், சப்தபதி முடிஞ்சாதான் கல்யாணம் ஆனதா அர்த்தம். இவன் என்ன பண்ணா வீடியோவை போடுங்க, போட்ட உடனே இவன் பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். ஏன்னா இவன் தானே பொண்ணு கையை பிடிச்சிட்டு போறான். போறவது பார்த்தா மறுபடியும் பண்ணுங்க பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, பார்த்தா 6 சுத்து தான் சுத்தி இருக்கான். 7 சுத்து சுத்தினா தான் இவன் என் பொண்டாட்டி, 6 தான் சுத்தி இருக்கேன், அதனால இவன் பொண்டாட்டியில கோர்ட்ல கேஸ் போயிடுத்து, நான் விடுதலை ஆயிட்டான். இப்படி இது சாமர்த்தியமானதெல்லாம் உண்டு. வாதாடி கத்து கொடுத்தது வக்கீல். இத்தனையும் எல்லாத்துக்கும் செய்துதான் ஆகணும். யார் பீஸ் கொடுக்குறாங்களோ அதான் தொழில் தர்மம். எதுக்கு சொல்லணும்னா சட்ட நுணுக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. அது அறிவுடையவர்களால சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பல பேர் சொல்லி கொடுப்பாங்க பகவத்கீதை. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் சத்தியமா நான் சொல்லுகிறேன், சத்தியமா சொல்றேன், நான் சொன்னது முழுக்க பொய்னா நீ சத்தியம் பண்றேன்னு சபதம் பண்ணு. நான் என்ன சத்தியமா சொல்றேன்னு கேட்டேன், சத்தியமா சொல்றேன்னு இல்லையே, சத்தியமா சொல்றேங்கிறத அர்த்தத்தை வேற ஆக்கிட்டான். சத்தியமா சொல்றேன் இல்ல பொய்யத்தான் சொல்றேன். ஏமாற்றுவதற்கு எத்தனையோ வழி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கிறவங்கிட்ட அது செல்லாது. இப்போ பீஷ்மர் பார்த்தார் இதுல ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறது, பகைமையினாலே விளைந்தது. இதை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது, போனால் இது மிகப்பெரிய பிரிவுக்கு காரணமாயிடும். குல முதல்வராக எந்த குரு வம்சத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று தந்தை சந்தனுவிலே இருந்து தியாகம் பண்ணி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி சிகண்டியோட பகையை தேடிக்கொண்டு இத்தனை பிள்ளைகளை வைத்து இத்தனை கஷ்டப்பட்டாரோ, இப்ப அவர் சொல்லுகிறார் திருதராஷ்டிரன் கிட்ட, திருதராஷ்டிரா இனிமேலும் காலம் தள்ளக்கூடாது, யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை நடத்திவிடு, உனக்கு அப்புறம் யார் வாரிசு என்பதை முடிவு பண்ணிடு. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, முடிவு பண்ணிடு. உயில் எழுதினா கூட அந்த தேதி கடைசி தேதியா இருக்கும், அதுக்கு அடுத்த தேதி போட்டு இன்னொரு உயில் கட்டினா பின்னால் எழுதின உயில் தான் செல்லுமே தவிர முன்னால் எழுதின செல்லாது. அதனால உயில் எழுதும் போதே கீழே என்ன எழுதுவோம், இந்த உயில் மாற்றத்தக்கது அல்ல, அதை எழுதணும். அதை எழுதாமட்டா மாத்திக்கலாம் எப்படி வேணாலும். அதனால இங்கேயும் நீ இப்பவே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி உறுதி பண்ணிடு, உனக்கு பிறகு யார் குருநாட்டுக்கு மன்னன் வாரிசு செஞ்சிடணும். இப்ப அதைத்தான் பீஷ்மர் சொன்னார், உனக்கு பின்னால் நீ எதையும் செய்யவில்லை என்றால் குடும்பம் கட்டு குலைந்து போயிடும், நீ கொடுத்துரு. மூத்தவன் தர்மன், சட்டப்படி அவனுக்கு தான் உரிமை, அதனால தர்மனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய். இந்த திருதராஷ்டிரனுக்கு ஆடி ஆனனன் ஒரு பேர் உண்டு. ஆடினா கண்ணாடி, கண்ணாடி மாதிரி முகம். இப்ப நீங்க கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று நாக்க நீட்டினா அதுவும் நீட்டும், கண்ணை 1.5 கண் பண்ணா அது 1.5 கண் பண்ணும், கையை தூக்கினா அதுவும் கையை தூக்கும். அதுக்கு சுயம் கிடையாது. கண்ணாடிக்கு முன்னால என்ன செய்யறாங்களோ அதை பிரதிபலிக்கும்.
அது மாதிரி இந்த திருதராஷ்டிரனுக்கு எதிரில் இருக்கிறவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்வான். இப்ப நீங்க சொன்னா உடனே செய்வான், அடுத்தது இவர் சொன்னா அதை பிடிச்சுக்குவான். இது ரொம்ப ஆபத்தான கேஸ். அங்கதான் சொல் புத்தி கேட்கறவன நம்பவே கூடாது. அவன் யார் பேச்ச எப்ப கேட்பான்? சுய புத்தி இல்லாதவனை கூட நம்பிடலாம், கேட்பார் பேச்ச கேட்கறவன நம்பவே முடியாது. அதனால இங்க திருதராஷ்டிரனுக்கு அப்படி இருக்கணும். அதனால பீஷ்மர் சொன்னோன்னா அவன் நியாயம் ஒத்து, அவன் சித்திக்கவே மாட்டான், சரின்ட்டான். அந்த வேகத்துல உடனே பீஷ்மர் ஏற்பாடு பண்ணார். தர்மனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப துரியோதனம் வந்தான். திருதராஷ்டிரன், அப்பா நீ எனக்கு அப்பனான்னு. இது இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப ஏண்டா உனக்கு இந்த சந்தேகம்? இல்ல 100 குழந்தைங்க உனக்கு இருக்கோம், நாங்க பசங்க. போய் பாண்டுவோட பையனுக்கு நீ இப்ப ராஜ்யத்தை கொடுத்துட்டியே, நியாயமா? எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? அவங்க எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? நாங்க 100 பேருக்கு பங்கு போட்டுக்க முடியுமா? உன் பிள்ளைய நீயே கெடுத்துட்டியே, உனக்கு புத்தி இருக்கா? இப்ப இவன் சொல்றது சரின்னு தோணுது திருதராஷ்டிரனுக்கு. இனிமே என்னடா பண்றது? கொடுத்தாச்சு, திருப்பி வாங்கிக்க முடியாது, என்ன பண்றது? சரி, சொத்தைத்தான் திருப்பி வாங்கிக்க முடியாது, அவன் உயிரை வாங்கிக்கலாம் இல்லையா? இவன் யோஜனை. துரியோதனன் சொல்றான், நீ கொடுத்த சொத்தை திருப்பி வாங்கினா சட்டப்படி செல்லாது, ஆனா உயிரையே எடுத்துட்டா சொத்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தான் வரும். எப்படிடா எடுக்கிறது? அவன் சொன்னபடி பீஷ்மர் சொன்னதை கேட்டு பட்டாபிஷேகம் பண்ண எப்படி எடுக்கிறது? அப்பா அழுத மாதிரி இருக்கணும், கண்ணு சவக்க கூடாது, அடிக்கிற மாதிரியும் இருக்கணும், ஆனா வலிக்க கூடாது. அவன் சாகணும் நாம செஞ்ச மாதிரி. எப்படி? பஞ்சபாண்டவர் 5 பேரையும் தாயார் குந்தியையும் காசிக்கு அனுப்பிடுவோம். எதுக்கு? காரணம் சரியா இருக்கணும். கல்கத்தாக்கு அனுப்பக்கூடாதா? பம்பாய்க்கு அனுப்பக்கூடாது? அவங்க ஆத்தூருக்கு அனுப்பக்கூடாதா? காசியில இறந்தால் விசேஷம். செத்து போனவங்களுக்கு காசியில ஈமக்கடன் செஞ்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால சொல்றான், இவங்க 6 பேரையும், 5 பேர் குந்தி, 6 பேரையும் பாண்டுவுக்கு ஒண்ணும் செய்யல. ஏன்னா அவன் காட்டுல செத்து போய் அப்படியே அவனை எரிச்சாச்சு. அவனுக்கு இன்னும் ஒரு விதமான சடங்கும் செய்யல. அதனால அது பாவம் குலத்துக்கு. அதனால பாண்டுவுக்கு செய்ய வேண்டிய அந்த திதியெல்லாம் செய்யணும். அது காசியில கங்கக்கரையில செஞ்சா விசேஷம். அதனால குந்தி தேவி புருஷனுக்கு தவசம் பண்ணும்போது அவ கூட இருக்கணும், பசங்க 5 பேர் இருக்கணும். இதை நியாயமா ஒத்துக்குவாங்க. அப்பாவுக்கு தவசம் பண்ண போயிட்டு வாங்கடான்னா கரெக்ட், அம்மாவையும் கூட்டிட்டு தான் போனோம், நியாயமான காரணம் இது. அதனால இவங்க 6 பேரையும் வாரணாசிக்கு அனுப்பி. வாரணாசின்னா காசி, வருணை அசி என்ற 2 நதிகள் சேருவதற்கு இடையில இருப்பதனால அதுக்கு வாரணாசின்னு பேர். அங்க கங்கை வில் வடிவத்துல போறா, காசி நான் வடிவத்துல இருக்கும். அங்கே பக்தி என்ற இறைவனுடைய பக்தி என்ற அம்புல இறைவனுடைய நாமாவை சொல்லி நம்ம உயிரை காசி விஸ்வநாதர் பாதத்துல போட்டா புண்ணியம். இறந்தவர் காதிலே அவனே ராமநாமத்தை சொல்ல அன்னை விசாலாட்சி முந்தானையினாலே நம்முடைய தாபத்திர வெயிலை தீர்க்க விசிறுவாள் என்பது காசிபுராணம். இப்ப இவன் என்ன பண்ணா, அங்க அனுப்பிடுவோம். அவர்களும் ஒத்துக்கொள்வார், நியாயம்னு ஒத்துக்குவாங்க. மேலும் அண்ணனான நீ தம்பிக்கு தவசம் பண்ணான்னு சொல்றது நியாயம், அனுப்புவோம். உடனே தர்மபுத்திரரை கூப்பிட்டான். தர்மபுத்திரா, இதை நேரடியா நாமளே சொல்ல வேண்டாம், மற்றவங்களை சொல்ல வைக்கிறான்னு சபைக்கு 6 வர்றான். தினம் வர்ற பிராமணன், தினம் வர்ற முனிவர்கள் எல்லாரும், தர்மபுத்திரா உன் தந்தைக்கு எந்த கடனையும் செய்யல, காசியில போய் செய்து விட்டு வர்றது விசேஷம், மாத்தி 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 வந்தவனெல்லாம் சொல்றோம். இதை கேட்ட உடனே தர்மருக்கே ஒரு எண்ணம் தோன்றியது, ஓ காசிக்கு போவோமே.